பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வார்த்தையில் வளர்றது, இது ஒரு ஆவிக்குரிய ஒழுங்குகள் பாருங்க. இந்த ஆவிக்குரிய ஒழுங்குகளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அனுதினமும் தியானிக்கிறவர்களாக, வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அதனால தான் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒவ்வொரு நாளையும் தொடங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்கள். வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி குடும்பங்களை நடத்தும் போது அங்கே பிரச்சனைகள் இருக்காது. ஒருவேளை பிரச்சனைகள் வந்தால் கூட அது வந்த வழியே தெரியாதபடி போயிடும் பாருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பங்கள் பரலோகத்தை போல இருக்க முடியும். அதனால் இப்படிப்பட்ட பரலோகத்தை போன்ற குடும்பங்களை அனுபவிக்கிறதுக்கு என்ன வழி, அதை தான் வார்த்தையில் நாம் கண்டுபிடிக்கிறோம். இன்றைக்கும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் பாருங்கள், ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக. இன்றைக்கு நாம் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். நிச்சயமாக நம்ம குடும்பங்கள் பரலோகத்தை போல ஆகும். நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சாயல்ல அவரை போல வாழும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நம்ம எப்படி பேசணும், தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட நாம் எப்படி பேசணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி வெற்றி வாழ்க்கை வாழ முடியும், அதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதல்ல நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 17:28. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்கிறது என்ன சத்தியம் அப்படின்னா, பேசாமல் இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள் பேசாமல் இருக்கணும். எந்தெந்த இடத்துல நம்ம அமைதியாக பொறுமையாக இருக்கணும், நம்மளுடைய நாவை எப்படி காத்து கொள்வது, அதை தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்கள். பேசாமல் இருக்கும்போது மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். பாருங்கள், இன்றைக்கி குடும்பங்களில் பிரச்சனைகள் தலை தூக்குது, வாக்குவாதங்கள் இங்கே எங்கேயும் மாறி மாறி பேசுகிறோம். அப்போ அந்த இடத்துல அதுக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? மாறி மாறி நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் தான் கரெக்டு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அங்கே பிரச்சனை. எல்லாருமே அதை விரும்புகிறோம், நான் சொல்கிறத கேட்கணும். அப்போ அந்த இடத்துல எப்படி ஒரு அமைதியான சூழ்நிலையை நம்ம உருவாக்க முடியும்? அது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து மட்டும்தான். நம்ம பாருங்கள், பிரச்சனை தலை தூக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு தேவ சமாதானத்தை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, அங்கே கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் வரணும். வார்த்தைகள் வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு மகா பெரிய சமாதானம் உண்டாகும் பாருங்கள். இன்னொரு வசனத்தையும் கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 16:1. இதில் சொல்லப்படுற வசனங்கள்லாம் எடுத்து நீங்கள் தனியாக எழுதி வச்சு நீங்கள் தியானம் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுனால இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இப்படி நம்மளுக்கு போதிக்கிறதுனால நம்ம இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது அவசியமாக இருக்குது பாருங்கள். நீதிமொழிகள் 16:1. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும். நாவின் பிரதியுத்திரம், அதாவது நம்ம பதில் சொல்கிறது எப்படி, அது யாரால் வருது? கர்த்தரால் வருகிறது. நம்ம ஒரு பதில் டபால்னு ஒன்று பேசும்போது அது உள்ளுக்குள்ளிருந்து வெளியே வந்துடுது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ டபால்னு நம்ம நினச்சதை பேசியிருக்காம அந்த நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும்னு நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பாஸ் கொடுத்து ஒரு அமைதியாக ஒரு செகண்ட் யோசித்துட்டு நம்ம வார்த்தைகளை பேசும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும் பொழுது, இல்லைன்னா கர்த்தருடைய ஞானத்துக்காக காத்திருக்கும் போது அந்த இடத்துல ஒரு மகா பெரிய சமாதானத்தை நம்ம குடும்பங்களில் அனுபவிக்க முடியும் பாருங்கள். ஒரு அமைதியான சூழ்நிலையை அப்போ தான் நம்ம உருவாக்க முடியும். மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்காதபடி அந்த இடத்துல ஒரு அமைதியை நாம் உருவாக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள அந்த சமாதானத்தை நம்ம கண்டிப்பாக காத்து கொண்டே ஆகணும் பாருங்கள். இன்னொரு முக்கியமான வசனம் நீதிமொழிகள் 16:13. நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். பாருங்கள், நீதியுள்ள உதடுகள், நம்ம நீதியாக பேசும்போது அந்த உதடுகள், அது ராஜாக்கள் பிரியப்படுவாங்களா நம்மளுடைய உதடுகளில். அடுத்தது, நிதானமாய் பேசுகிறவனை ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். அப்போ நம்ம நிதானமாய் பேசணும் பாருங்கள்.
தபால்னு எடுத்தோன்னா கண்ட வார்த்தைகளை பேசிடாம நம்ம நிதானமாய் பேசும் பொழுது அந்த இடத்துல கர்த்தருடைய ஞானம் வெளிப்படும். அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நான் நிதானமாக தான் பேசுவேன், நான் பொறுமையாக தான் பேசுவேன். அந்த இடத்துல நான் ஒரு அமைதியை காத்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும். பாருங்க, இன்னொன்று இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணணும். சடுதியில் டபால்னு எடுத்தோன்னா இது வந்துடாது. அப்படியே பேசுகிற மாதிரி பிரதி உத்தரம் அப்படியே வரும். அந்த இடத்துல நம்ம அமைதியாக காத்து கொள்ளணும். பாருங்கள், நீதிமொழிகள் 15:1 பாருங்கள், மெதுவான பிரதி உத்தரம் உக்கரத்தை மாற்றும். ஏன் இன்னைக்கு குடும்பங்களில் கோபம் வருது, உக்கரம் ஏன் வருது? இப்படி தாங்க முடியாமல் கொலவெறி மாதிரி கோபம் ஏன் வருது? மெதுவான பிரதி உத்தரம் உக்கரத்தை மாற்றும். நம்ம அந்த இடத்துல அமைதியாக பேசும் பொழுது அங்கே அந்த கோபமான சூழ்நிலை போய்விடுகிறது. அடுத்தது பாருங்கள், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கடுமையான சொற்களை நம்ம பேசக்கூடாது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டே ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்ம அவரை நம்ம வெளிப்படுத்த முடியும். நம்ம குடும்பங்களில் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். பாருங்கள், ரொம்ப சின்ன சின்ன வசனங்கள் தான் இன்றைக்கி எடுத்திருக்கிறேன். பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வரும்போது, நாம் மாறி மாறி வார்த்தைகளை அள்ளி கொண்டு வீசிட்டு இருக்காம மெதுவான பிரதி உத்தரம் பேசும் பொழுது நம்மளுடைய வார்த்தைகளின் மீது ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். அதன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பாருங்கள், பிரச்சனைகளை நாம் கண்டிப்பாக தவிர்க்கலாம். பாருங்கள், இன்னும் நான் அநேக இடங்களில் பெண்களுக்காக போதிக்கும் போது எப்போவுமே நான் சொல்கிறது, நம்ம மேக்கப் பண்ணுறதோ நம்ம அழகுபடுத்திக்கிறதோ இதிலெல்லாம் கர்த்தர் அதை அவர் கோச்சிக்கிறது இல்லை. என்ன நீ இப்படி மேக்கப் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதெல்லாம் நினச்சிக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு தேவை நம்மளுடைய இருதயம். பாருங்கள், நம்மளுடைய இருதயத்தை எப்படி நம்ம காத்துக்கணும்? இருதயத்தை எல்லாவித காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதனால நல்லா மேக்கப் பண்ணுங்க, நல்லா அழகா இருங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மதிப்பை நாம் கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ டைம் கொடுக்கணுமோ அந்த டைமை நம்ம கொடுத்து வார்த்தைகளில் நம்ம இருக்கும்போது நம்ம சிம்பிளாக மேக்கப் பண்ணாலும் ஆண்டவர் நம்மளை அழகாக காமிடுவார். அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. பாருங்கள், பெண்களுக்கு நான் அதிகமாக சொல்கிறது உண்டு. என்னென்னா 1 பேதுரு 3வது அதிகாரம் 4லேருந்து 6 வசனம் வாசிக்கிறேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 4லேருந்து 6 வசனம். நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு நான் எதிரானவள் கிடையாது. வார்த்தை என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. அப்போ தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது என்னன்னா அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. நல்லா அழகாக மேக்கப் பண்ணுங்க, நம்மளுக்குள்ளே இருக்கிற சாந்த குணத்தையும் அமைதலுள்ள ஆவியும் வெளிப்படுத்துங்க. அது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். நம்மளுடைய இருதயம் சீர்படும். இப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. வசனம் நீதிமொழிகள் அப்படிதான் போடப்பட்டிருக்கு. மனுஷனுடைய ஆவி அது கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அந்த தீபத்தை நம்ம அணைக்கக்கூடாது. பாருங்க, அவருடைய அழகு நம்ம காணப்படணும், நம்மளுக்குள்ள இருக்கிற அழகு வெளிப்படணும். அப்படின்னா அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி அது நம்மளுடைய அலங்காரமாக இருக்கணும்னு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. அதனால மயிரை மேலே இருக்கிற வசனம் 3வது வசனம், மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து, அது பவுல் ஒரு சில இடத்துல ஒரு சில சபைகளுக்கு போதிக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் ஒரு டிவி முன்னாடி நிற்கும்போது, ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம பேசும் பொழுது ஒரு நீட்டாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால இதற்கு எதிராக நம்ம கோஷம் போடுகிறவர்கள் அல்ல. எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்மளுடைய ப்ரையாரிட்டி எதில் இருக்குது? நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. பாருங்கள், என் பொண்ணு பியூட்டிஷியனாக இருக்கா, அநேக காரியங்களை செய்கிறா. ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீட்டாக பண்ணிவிடு, நான் போய் கர்த்தருடைய வார்த்தையில் தான் அதிக நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய ப்ரையாரிட்டி கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி நம்மளுடைய அலங்காரமாக இருக்கணும். அது கர்த்தருடைய பார்வையில் வெளியேற பெற்றது. அடுத்தது பாருங்க, இப்படியா 5வது வசனம், இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்திரீகள் இப்படிப்பட்ட அலங்காரத்தில் இருந்தாங்கன்னு போதிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் 6வது வசனம், சாராள் எப்படி இருந்தான்னு சொல்லி. அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள்.
நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். ஆண்டவர் சாராளை குறித்து என்ன சொல்றாரு? இனிமேல் உன் மனைவி சாரா இல்லை, அவள் சாராள், அவள் ஜாதிகளுக்கு தாய். பிரியமானவர்களே, நாம் ஜாதிகளுக்கு தாயாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, அது கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதனால் இந்த நாளில் இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்வோம். குடும்பங்களில் சண்டைகள் பிரச்சனைகள் இல்லாதபடி. பிரச்சனைகள் வரும், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பிரச்சனைகளும் சண்டைகளும் வரும், பிசாசானவன் தூண்டுவான். அந்த இடத்துல நம்மளை நான் அப்படிங்கிறது அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம கொஞ்சம் அங்கே அமைதியாக இருந்து, கொஞ்சம் அந்த சந்தடியெல்லாம் ஓயிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசும் பொழுது அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய வார்த்தையை நம்ம குடும்பங்களுக்குள்ள கொண்டு வரும் பொழுது, சூழ்நிலைகளின் மத்தியில் நம்ம இயேசுவை கொண்டு வர வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த இடத்துல நம்ம தேவ சமாதானத்தை அனுபவிக்க முடியும். நான்கிற அந்த இதை தூக்கி போட்டுட்டு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், உயிர்த்தெழுந்த இரட்சகர் என்னில் பிழைத்திருக்கிறார், அவர் எனக்குள்ள இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், நான் அவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து வார்த்தைகளில் வளரும் பொழுது நம்மளுடைய குடும்பங்கள் தேவன் எவ்விதமாக சிருஷ்டித்தாரோ அவரை போல இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல தான் நம்ம இந்த பூமியில் இருக்கிறோன்னு சொல்லி 1 யோவான் 4வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. அதனால இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை, ஒரு அழகான வாழ்க்கை வாழ நம்ம குடும்பங்களை இயேசுவுக்கு மகிமைகரமான குடும்பங்களாக மாற்ற, இப்படியாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த நாளில் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நல்லவர், பிரியமானவர்களே, அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென்.